அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தக்காளி குழம்பு வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாய் காஞ்சோன்னா தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட சோம்பு ஒரு டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன், அப்புறம் வரமிளகா அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி குழம்பு வரமிளகா நல்லாயிருக்கும். அப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ண பிறகு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அது ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நான் வேக வச்சு தோல் உரித்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதான் மிக்ஸ் பண்ணுறப்போ அப்புறம் அந்த தக்காளியோட ஜூஸ் இருக்குல்லையும் அது கழுவி ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி, இது கொஞ்சம் கெட்டியாக வேணுன்னா அரை டம்ளர் தண்ணி, கொஞ்சம் தண்ணியாக வேணுன்னா நீங்கள் தண்ணி அதிகம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அது கூட மஞ்சள், அதுக்கப்புறம் மிளகாய் பொடி, காரத்துக்கு தேவை மிளகாய் பொடி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மல்லிப்பொடி நான் 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கிரேவிக்கு அந்த தக்காளி கிரேவி கெட்டியாக வரும் தக்காளி குழம்பு. அதுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கு தேவையான கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கல் உப்பு டேபிள் சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டு நல்லா ஒரு தட்டெடுத்து மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி 10 நிமிஷம் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிவப்பு கலர் மாதிரி வரும். அதுக்கப்புறம் இது பொடி பொடியாக கட் பண்ண மல்லி இலை மேலே தூவி விட்டிங்கன்னா அருமையான தக்காளி குழம்பு ரெடி. இது எதுக்கெல்லாம் சாப்பிட்லான்னா இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி இது கூடலாம் சாப்பிட்டுக்கலாம்.